ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாமா? அவர் துதியில் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன். எனவே அவரை நாம் எப்பெல்லாம் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக கூடுகிறோமோ அப்போதெல்லாம் அவரை துதிப்பது அவருக்கு ரொம்ப பிரியமான காரியம். ஒருவேளை இதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலும் நம்ம அவரோடு கூட அவர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அவர் நம்முடைய வாழ்விலும் அவர் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஒருவேளை அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காய் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்ற வாக்குக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி சொன்ன அந்த வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்குக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்குக்காய் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்ற வாக்குக்காய் நாம் ஸ்தோத்திரிப்போமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வாக்குக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சேர்ந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வாக்குக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வாக்குக்காய் அவரை நம்மை ஸ்தோத்திரிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வாக்குக்காய் அவரை நம்மை ஸ்தோத்திரிப்போமா? அவரை நாம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை அவரை ஆர்ப்பரிப்போம், எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவாரத்தோடே கானானுக்குள் நுழைவோம். எழுப்பதின் நேரம் அல்லவா, நம் யோசுவாவின் காலம் அல்லவா என்ற பாடலை எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பல்லவியை மாத்திரம் நம்ம பாடுவோமா? எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. குணமற்ற பலமானதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பலன் கொண்டு திடமானதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம்.
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் செய்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாமத்தின் நிமித்தமாக அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக நாம் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் எவ்வளோ நம்முடைய வாழ்விலே அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்விலே அவர் செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி பலிகளை அவருக்கு எடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார்ல. என் தனிப்பட்ட வாழ்விலே என்னுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். என்னுடைய உடல் சுகத்தை அவர் தந்திருக்கிறார். எனக்கு வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் அதன் காலத்தையே நேர்த்தியாய் அவர் சந்தித்திருக்கிறார். ஆண்டவர் செய்த என்னுடைய வாழ்விலே எனக்காய் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக அவருக்கு நாம் நன்றி பலிகளை எழுப்போமா? ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய லைஃப் பார்ட்னருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, நம்ம பெற்றோர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் இப்படிப்பட்ட அருமையான குடும்பத்தை தந்து இப்படிப்பட்ட நல்ல ஐக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி பலிகளை எழுப்போமா? ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக நம்மை அழகாய் வழிநடத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மெய் தேவனாய் அவரை அறிந்து கொள்கிற பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே. அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் தந்திருக்கிறார்ல. நம்ம உரிமையோடு கூட அவரை அப்பா என்று கூப்பிட்டு ஆண்டவரத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார்ல. நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறாராம். நம்முடைய சிந்தனைகளை கூட தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு மறைவானது ஒன்று இல்லை. நம்முடைய வாழ்விலே என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இதையெல்லாம் உணர்ந்தவளாக ஆண்டவர் எவ்வளோ நன்மையான காரியங்களை நம்ம செய்திருக்கிறார். நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தாரை நமக்கு தந்திருக்கிறார்ல. இப்படிப்பட்ட கிரேஸ் டிவி மூலமாக அடிக்கடி நம்ம கூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்ல. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம கொடுத்திருக்கிற திருச்சபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கிறிஸ்தவ நண்பர்களுக்காக, அவரோடு கூட நம்ம ஆண்டவருக்குள்ள வைத்திருக்கிற அந்த உறவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இதெல்லாம் உணர்ந்தவளாக ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீக்கிட கழுவி நீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து ஊழியம் செய்ய எங்களை வைத்தீர். ஒருவேளை இதை உணர்ந்தவளாக ஆண்டவருக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று என்னை பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த, ஆண்டவர் செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் நம்மே அவருக்கு தர வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தையே நம்ம துதித்து பாடுவதற்கு நம்மையே அவருக்கு அர்ப்பணிப்பதற்காக அவை நம்மை உருவாக்கினார். ஒருவேளை இது உணர்ந்தவர்களாக ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒரு அவருக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் நீ இருக்கிற வண்ணமாகவே வா என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நம்ம என்ன பாவத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன காரியங்களை செய்திருந்தாலும் சரி, மனிதருக்கு விரோதமாய் காரியங்களை செய்திருந்தாலும், ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாக உணர்த்தப்படும் பொழுது ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்த ஆண்டவர் சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாதவர் அவர். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மை புறக்கணியாத தேவன், நம்முடைய பாவத்தை மாத்திரம் வெறுக்கிறவர், பாவிகளை வெறுக்காத தேவன். ஆண்டவருடைய பாவங்களை நம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிற ஆண்டவரே, இனி செய்யாதிருக்க எனக்கு பலன் தார ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. ஏனால் அவர் பரிசுத்தர் 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 சொல்லி ஓயாம தேவதூதராலே போற்றப்படுகிற தேவன். அவரை ஆராதிக்கிற நாமும் இந்த பரிசுத்தத்தை பெற வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார். ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு செய்ய அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நான் எனக்கு உம்மிடத்தில் வருவதற்கு கர்த்தாவே நீர் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அவளை விட்டுவிட எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? அவரை உண்மையாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அவற்றிலிருந்தாலும் நம்மளை விடுவித்து அவர் காக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே என்னுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாருன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அது யாருக்காய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்துக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமக்காக வாழ்கிறோமா? கடவுளுக்கு என்று வாழ்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் அவருக்காய் வாழ்வதற்காக நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். அது பெரிய பாக்கியம். ஏனால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரே சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். நம்மை அதன் மூலமாக மீட்டு கொண்ட அந்த இலவசமான அந்த அன்புக்காக நம்ம என்னத்தை அவருக்கு மாறுதரமாய் செய்ய முடியும்? ஆண்டவரே என்னையே தருகிற ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம யாருக்காய் வாழ்கிறோம்னு சொல்லி நம்ம உண்மையாக யோசித்து பார்க்கும்போது இந்த வயம் தனிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம் யாருக்காய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மாமிச ஆசையில் எல்லாருக்கும் சிக்கல் உண்டு. இப்புவியிலே இந்த புவியிலே சிற்றின்ப பிரியராய் வாழ்வார் உண்டு. ஆனால் நாளெல்லாம் தீர்ப்பான நோக்கம் கொண்டோர் இவர் வாழ்வெல்லாம் பாவம் சாவுமே. ஆண்டவரே அப்படிப்பட்ட சாபத்தை எல்லாம் என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்காக நான் வாழ்வதற்கு கர்த்தாவே இந்த நாளில் எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யும் சொல்லி உணர்ந்தவளாக யாருக்காய் வாழ்கிறாய் நீ இந்த வையம் தனிலே என்ற பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காய் வாழ்கிறாய் நீ இந்த வையகம் தனிலே வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம்? யாருக்காய் வாழ்கிறாய் நீ? மாமிச ஆசையில் சிக்கலுண்டு இந்த புவியினிலே, இந்த புவியினிலே சிற்றின்ப பிரியர
உள்ளம் கொண்டோர் இவர் வாழ்வெல்லாம் பாவமும் சாபமுமே. யாருக்காய் வாழ்கிறாய் நீ இந்த வையகம் தனிலே நீ வாழ்ந்திடும் நாட்கள் எல்லாம்? யாருக்காய் வாழ்கிறாய் நீ? ஒருவேளை இந்த நேரத்திலே நாம் யாருக்காய் வாழ்கிறோம் என்று சொல்லி சிந்திக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாக அவரை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான கர்த்தாவே உபாச ஜெபத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கொஞ்ச நேரமே நாங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று வாக்கு கொடுத்திருக்கிறீர், வாக்கு மாறாதாக இருக்கிறீர். அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நாங்கள் கர்த்தாவே சொல்லி ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி பலிகளை ஏறெடுக்க உமக்கு நன்றி பலிபீடம் கட்ட எங்களுக்கு உதவி செய்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒரு விஷயம் மீண்டுமா எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் யாருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் உமக்காய் வாழ வேண்டுமே சொல்லி யோசித்து இந்த நாளிலே எங்களை மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.